நாள் அரசுமுறை பயணமாக குவைத் நாட்டுக்கு சென்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி டெல்லி திரும்பினார். 2 நாள் பயணம் குறித்த வீடியோ காட்சிகளை அவர் வெளியிட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங்கின் பிறந்தநாளை முன்னிட்டு டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர், ராஷ்டிரிய லோக்தளம் கட்சி தலைவரும் சரண் சிங்கின் பேரனுமான ஜெயந்த் சௌத்ரி உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பிரேசில் நாட்டில் 10 பேருடன் சென்ற சிறிய ரக விமானம் இயந்திர கோளாறால் கட்டுப்பாட்டை இழந்து ஒரு வீட்டின் 2வது மாடியில் மோதி எரிந்தது. அதில் பயணம் செய்தவர்கள் அனைவரும் இறந்தனர். வீட்டில் இருந்தவர்கள் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். மத்திய மேற்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவும் நிலையில் சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால் துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. சிலை திருட்டு வழக்குகளின் ஆவணங்களையே பாதுகாக்க முடியாத தமிழக அரசும் போலீசும் கோயில்களை எப்படி பாதுகாக்கப் போகின்றன என்று தமிழக இந்து முன்னணி தலைவர் காடீஸ்வர சுப்பிரமணியம் கேள்வி எழுப்பியுள்ளார். வழக்கு ஆவணங்களை தொலைத்த போலீஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் டிசம்பர் மாதம் பெய்த கனமழையால் 17 பெண்கள், 14 ஆண்கள், 30 ஆண்கள் என மொத்தம் 61 பேர் இறந்துள்ளனர் என்று தமிழக அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புயல் மழையால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்கள், கால்நடைகள் முதலான தகவல்களையும் அவர்கள் வெளியிட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணை மற்றும் அங்குள்ள முதலை பண்ணையில் இருந்து சுமார் 150 முதலைகள் பெஞ்சல் புயல் மழையில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. கடலூர் மாவட்டத்தில் 2 முதலைகள் பிடிபட்ட நிலையில் முதலைகள் குறித்த தகவலை அதிகாரிகள் மறைத்துவிட்டனர் என்ற புகார் எழுந்துள்ளது. மீஞ்சூர் அருகே புதுப்பேடில் மீன்பிடிக்க சென்ற கல்லூரி மாணவன் ஜெகன் குளத்தில் தவறி விழுந்து தண்ணீரில் மூழ்கி பலியானார். தீயணைப்புத் துறையினர் 4 மணி நேரம் போராடி மாணவன் உடலை மீட்டனர். டெல்லியில் குறைந்தபட்ச வெப்பநிலை 7 டிகிரி செல்சியஸுக்கு கீழே சரிந்ததால் பல்வேறு பகுதிகளை அடர்த்தியான பனி மூடியது. அலிப்பூர், ஆனந்த் விகார், பவானா மற்றும் புராரி, தல்கடோரா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான குளிர் நிலவியதால் மக்கள் வீடுகளுக்குள்ளே முடங்கினர். சபரிமலைக்கு அலங்கார வாகனங்களுடன் வரும் ஐயப்ப பக்தர்களுக்கு கேரள போக்குவரத்து துறை அதிகாரிகள் அபராதம் விதித்து வருகின்றனர். அலங்கார வாகனங்கள் எதிரில் வரும் வாகன டிரைவர்களின் கவனத்தை திசை திருப்பி விபத்துகளை ஏற்படுத்தும் என அவர்கள் தெரிவித்தனர். மேட்டூர் அணை நீர்மட்டம் இன்று காலை 8 மணி நிலவரப்படி 119.3 அடியாக உள்ளது. வினாடிக்கு 2886 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து 800 கன அடி தண்ணீர் காவிரி மற்றும் வாய்க்காலில் வெளியேற்றப்படுகிறது. இதே நிலை நீடித்தால் 4 நாட்களில் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேட்டூர் அணை நீரால் 12 டெல்டா மாவட்டங்களில் சுமார் 16 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு 5 நாட்களுக்கு முன்பாகவே பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படும் என தமிழக கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்காக அரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்டவற்றை கொள்முதல் செய்ய ஏற்பாடு நடந்து வருவதாகவும் பரிசு தொகுப்பு வழங்குவது குறித்து முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பார் எனவும் தெரிவித்தார். தமிழகத்தின் ஊரக பகுதிகளில் தூய்மை பாரதம் இயக்கத்தின் 2வது கட்ட பணிகளுக்காக மத்திய அரசு 75 கோடி ரூபாய், தமிழக அரசு 50 கோடி ரூபாய் என மொத்தம் 125 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக ஊரக வளர்ச்சித்துறை செயலர் ககன்தீப் சிங் தெரிவித்தார். இதற்கான அரசாணையும் அவர் வெளியிட்டார். காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் உள்ள குழந்தைகள் பிரிவில் மின்கசிவு காரணமாக மின் ஒயரில் தீப்பிடித்ததால் பெண்கள் குழந்தைகளுடன் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். நோயாளி உறவினர் ஒருவர் மெயின் சுவிட்சை ஆஃப் செய்ததால் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டன. அரசு பஸ் டிரைவர்கள் செல்போன் பேசிக் கொண்டே பஸ் ஓட்டினால் 15 நாட்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என போக்குவரத்து கழகம் உத்தரவிட்டுள்ளது. 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள நவபாஷான முருகர் சிலையை திருவண்ணாமலை போலீசார் பறிமுதல் செய்தனர். அத்துடன் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட ஒரு கிருஷ்ணர் சிலையையும் அவர்கள் பறிமுதல் செய்தனர். இந்த சிலைகளை வைத்திருந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். அசாமின் கச்சார் மாவட்டத்தில் சிலிகுரி சாலையில் மோட்டார் சைக்கிளில் 6000 போதை மாத்திரைகள், 125 கிராம் ஹெராயின் கடத்திய நபரை அதிரடிப்படை போலீசார் கைது செய்தனர். அதன் மதிப்பு 25 கோடி ரூபாய் இருக்கும் என்று போலீசார் கூறினர். கோவை சேரன் மாநகரைச் சேர்ந்த ஐடி ஊழியர் மணிகண்ட பிரபு என்பவருக்கு ஹரீஷ் மற்றும் குந்தன்ராஜ் ஆகிய இருவரும் பீகாரில் இருந்து கள்ள துப்பாக்கி வாங்கி வந்து விற்றுள்ளனர். தகவல் அறிந்த தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் 3 பேரையும் பிடித்து புயலமேடு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கள்ளத்துப்பாக்கி மற்றும் 6 தோட்டாக்களை பறிமுதல் செய்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். ராணிப்பேட்டை சோளிங்கர் அடுத்த ஜோதி மேட்டூர் கிராமத்தில் வசிப்பவர் சசிகலா.
குடும்பத்துடன் திருவள்ளூர் நகரத்திற்கு போய்விட்டு திரும்பியபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தார். பீரோவில் இருந்த கம்மல், நெக்லஸ் உட்பட 15 பவுண்ட் நகை, 6 ஜோடி கொலுசு உள்ளிட்ட பொருட்கள் திருடு போயிருந்தன. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். முடிவில் திருடர்கள் நங்கநல்லூர் ஜெகதீஷ், மடிப்பாக்கம் சக்திவேல் ஆகியோரை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வேலூர் பிள்ளையார்குப்பம் பகுதியில் தடை செய்யப்பட்ட குட்கா, கூல்லப் முதலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. சுமார் 2800 கிலோ அளவிற்கான போதைப் பொருட்களை எடுத்து சென்ற வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. சத்துவாச்சாரி அக்பர் பாஷா உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் காதர்பேட்டையில் உள்ள நாகூர் ஆண்டவர் தர்காவில் 67வது சந்தனக்கூடு விழா கோலாகலமாக நடைபெற்றது. முஸ்லிம்கள் சாகசங்கள் செய்து சந்தனத்தை குடத்தில் சுமந்து ஊர்வலம் சென்றனர். தர்காவில் கொடியேற்றி அன்னதானம் வழங்கினர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மார்கழி அஷ்டமி தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பெண்கள் முன்னின்று வடம் பிடித்து தேர் இழுத்தனர். புதுச்சேரியில் பல மாநில மணப்பெண் அலங்காரங்களுடன் ஃபேஷன் ஷோ நடந்தது. இதில் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பெண் எம்எல்ஏ சந்திர பிரியங்கா, சீனியர் போலீஸ் எஸ்பி அனிதா ராய் உள்ளிட்டோர் ராம்ப் வாக் செய்து அசத்தினர். டெல்லியில் நடந்த தேசிய கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த 5 பேர் குமிதே பிரிவில் தங்கப் பதக்கமும், கட்டா பிரிவில் 4 வெள்ளிப் பதக்கமும் பெற்றனர். ஊர் திரும்பிய அவர்களுக்கு ரயில் நிலையத்தில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் உள்ளிட்டோர் வரவேற்று வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரியில் நடந்த மாநில கபடி போட்டியில் திருபுவனை வேலழகன் அணி முதலிடம் பிடித்து கோப்பையை வென்றது. 2வது இடம் மங்களம் சர்க்கஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணிக்கும், 3வது இடம் சாய் ஸ்போர்ட்ஸ் அணிக்கும் கிடைத்தது. பரிசுகளை முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் வழங்கினர்.